அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவையும் ஒரு ஆயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வியாழக்கிழமை மகரீபுக்கு பின்னிருந்து நீங்கள் நாளை மகரீபுக்குள்ள இந்த ஒரு சூறாவையும் இந்த ஒரு ஆயத்தையும் நீயத்து வச்சிங்க அப்படின்னா உங்களோட காரியம் எதுவாக இருந்தாலும் ரப்ப அதை நடத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை முடிச்ச உடனே தெரியும் இதனுடைய சக்தி எவ்வளவு அப்படின்னு. நினைத்ததை அடைந்து கொள்ள இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. அப்படிப்பட்ட அந்த சூறாவும் ஆயத்தும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் சூரா முஸம்மில். நம்மள நிறைய பேர் இந்த சூறாவை ஓதி பலன் அடைஞ்சிருக்கும். இந்த சூறாவை எப்படி ஓதினாலும் பலன் கிடைக்கும். எந்த தேவைக்காக இருந்தாலும் நீங்கள் இதை நியத்து வைக்கலாம். ஏதாவது ஒரு பெரிய காரியம் இருக்குது, அதை நடக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு மகரீப்லேருந்து இன்னொரு மகரீபுக்குள்ளே இந்த அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காரியத்தை உங்களுக்கு நடத்தி தருவான். அசைக்க முடியாத பெரிய காரியமாக இருந்தால் கூட ரொம்ப இலகுவாக நடக்கும். அடுத்தது இந்த ஆயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயத்தை கரீமா நம்மள ஓதாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே ஓதி பலனடைஞ்சிருக்கும். அதுதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் அப்படிங்கிற நபி யூனுஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதியது. இந்த ஒரு துஆவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்குறான். இதை எந்த அடியார் ஓதினாலும் நான் கண்டிப்பாக பதில் தருவேன் அப்படின்னு. அதனால் இந்த ஒரு ஆயத்தையும் இந்த ஒரு சூறாவையும் சேர்த்து நம்ம ஓதும்போது சிறந்த பலன்களை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும். இப்போ இதை எப்படி ஓதுறது அப்படின்னா சூரா முஸம்மில நீங்கள் 11 தடவை நீங்கள் நியத்து வைக்கணும். ஒரு தடவை ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆயத்தை கரீமாவை 100 தடவை ஓதிக்கணும். அதே மாதிரி 2வது முறை சூரா முஸம்மில், மறுபடியும் 100 முறை ஆயத்தை கரீமா. இந்த முறையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா நடக்காத அசைக்க முடியாத காரியத்தையும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் நியத்து வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கூடுதலான சிறப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி வியாழன் வெள்ளிக்கிழமையில் இருக்கோம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த வியாழன் மகரீப்லேருந்து நாளை மகரீபுக்குள்ளே முடிச்சுக்கணும். இதை ஒரு இருப்பில் ஓதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு ஒரு தடவை இந்த சூறாவை ஓதுங்க. அதற்கு பிறகு ஒரு 100 முறை ஓதுங்க. அடுத்தது நாளைக்கு ஃபஜ்ருக்கு ஓதுங்க, நாளைக்கு லுகருக்கு ஓதுங்க, நாளைக்கு அசருக்கு ஓதுங்க. இப்படி நீங்கள் பிரித்து கூட இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கலாம். ஆனால் சூறா 11 தடவை ஒவ்வொரு முறை ஓதும் போதும் 100 தடவை ஆயத்தை கரீமாவை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி பெற்ற அமல். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் ஓதுங்க. இந்த வியாழன் வெள்ளிக்கிழமை முடியறதுக்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து ஹாஜத்தையும் கபூலாக்கி தருவான். இந்த மாதிரி சிறந்த வஜீஃபாக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. இன்னும் இது போல் சிறந்த சூறாக்கள் தமிழில் ஓதணுன்னாலும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. பெரிய பெரிய சூறாக்கள் தமிழில் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் ஜுமாவுடைய நாளில் ஓதக்கூடிய கஹஃப் சூறாவையும் நம்ம தமிழில் போட்டிருக்கோம். எனவே இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய அமல்களும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமது தேவைக்கு ஓதக்கூடிய வஜீஃபாக்களும் இருக்குது. எனவே இது கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் இருக்கிறவங்க அதன்படி அமல் செய்யுங்க. இல்லாதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.